அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையின் 2வது வரி. இவர்கள் இறை அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள, விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற கடவுளின் அழைப்பை பெற்ற பல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களில் 1,44,000 இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொண்டார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற அத்துணை இஸ்ரவேல் மக்களும் அந்த விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளவில்லை. மாறாக 1,44,000 இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நிலை வாழ்வை விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொண்டார்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். எனவேதான் அழைப்பு பெற்றவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, 1,44,000 இஸ்ரவேல் மக்களும் கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொண்டார்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? இந்த 1,44,000 இஸ்ரவேல் மக்கள் இயேசு மெசியா, இயேசு கடவுளின் மகன் என்று நம்பி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து வழியாக இலவசமாக பெற்ற கடவுளின் அருளால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டார்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையிலும் இதே கருத்தை அழகாக வலியுறுத்தி சொல்லுவார். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருள்தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது என்று புனித பவுல் அங்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற அத்துணை இஸ்ரவேல் மக்களும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளவில்லை. மாறாக 1,44,000 இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உறவுகளிலும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற எத்துணை பேர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்துதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரும் உறவுகளும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள, விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விண்ணக ராஜ்யத்தை நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய உறவுகளும் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் வரப்போகிற நாட்களில் நம்முடைய குடும்பத்தாரும் நம் உறவுகளும் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் கடவுளின் அருளால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள முடியும். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் நம்முடைய குடும்பத்தாரும் நம் உறவுகளும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். அப்பொழுது கடவுளின் அருளால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே,
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணகராட்சியத்தை உரிமையாக்கி கொள்ள அப்பா, உம்முடைய அருளால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணகர் ஆட்சியத்தின் ஆட்சியிலும் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற எங்கள் குடும்பமும் எங்கள் உறவுகளும் இந்த உலகில் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழும் போது அப்பா பிதாவே, எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உறவுகளையும் இந்த உலகிலும் தேவரீர் ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்கள் அனைவருக்கும் பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.